ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வின்னர்ஸ் கிளப்பு மார்ச் 1 தான் தொடங்கியிருக்காங்க. இன்னையோட 12 நாள் தான் ஆகுது. ஓகேங்களா? இது வந்து க்ரௌட் ஃபண்டிங் டொனேஷன் பிளான் தான் இது. ஆக்சுவலாக நான் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லெவல் வரைக்கும் நான் முடிச்சிட்டேன். நான் எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கேன்றதை சென்ட் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா 600 அனுப்பிச்சிருக்கேன். 600 எத்தனை பேருக்கு அனுப்பிச்சிருக்கேன், அப்புறம் 300 அனுப்பிச்சிருக்கோம். 1500 3வது லெவலுக்கு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நான் அனுப்பியிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எனக்கு ரிசீவ்டான ஹெல்பிங் அமௌண்ட் வந்து இதில் இருக்கும். எத்தனை பேர் கொடுத்தாங்க அது எல்லாமே 300 600. ஓகேங்களா? 2 300 எதுக்கு இருக்குன்னா, இப்போது 4 300 இருக்குது. பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு ரீபெர்த் ஐடி ஒன்று க்ளோனிங் ஐடி கொடுத்தாங்க. அந்த க்ளோனிங் ஐடியும் எனக்கு 300 வந்து நான் 600 அப்கிரேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ என்னுடைய பெண்டிங் அசஸ்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா செகண்ட் லெவலில் 4 இருக்குது. அந்த 4 என்னென்னன்றதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. வியூ கிளிக் பண்ணிங்கன்னா எப்பவுமே உங்களுடைய ஸ்டேட்டஸ் நீங்கள் எதில் பார்க்கணும், உங்களுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது, எத்தனை பேர் இருக்காங்கன்றது இந்த ஸ்க்ரீனில் தான் நீங்கள் பார்க்கணும். வியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து இன்னும் 42 பேர் இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய செகண்ட் லெவலோடைய 4th பேமெண்ட். ஓகேங்களா? இந்த 3 பேமெண்ட் எதுக்குன்னா, என்னுடைய க்ளோனிங் ஐடி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஐடிக்கு 3 பேர் எனக்கு பேமெண்ட் பண்ணணும். க்ளோனிங் ஐடியும் நான் 3வது இதுக்கு அப்லோட் பண்ணோன்னா, இது லெவல் போகணுன்னா இந்த 3 பேர்கிட்ட பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து 3வது லெவல் அது போக முடியும். ஓகேங்களா? இதுதான் ரீச் கவுண்ட். இந்த கவுண்ட் குறைய தான் நம்மளுக்கு 1 by 1 வர ஆரம்பிக்கும். இன்னும் 42 பேர் கழித்து தான் எனக்கு இந்த 600 rupees கிடைக்கும். ஓகேங்களா? திருப்பியும் நான் பெண்டிங் அசஸ்மெண்ட்டில் போய் பார்த்தேன்னா 3rd லெவல் 3வது லெவல் நான் போயிருக்கேன் இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா இந்த இது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஸ்பான்சர் இன்கம் 1500 இருக்குது. 372 பேர் போனதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அந்த 1500 என் அக்கௌண்ட்டில். இது தனியாக என்னோடய அக்கௌண்ட், எனக்கு ப்ராஃபிட்டு தான். ஓகேங்களா? ப்ளஸ் இந்த 16 பேர் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 6 பேர் எனக்கு 1500 அனுப்புவாங்க. இந்த 6 பேரில் 7500 வந்து அடுத்த லெவலுக்கு நான் அப்கிரேட் பண்ணுறதுக்கு நான் அனுப்பணும். 5 பேரோடைய அமௌண்ட்டை நான் அனுப்பணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த இதில் 1500 ஒரு இன்கம் இருக்கு இல்லையா, அது வரும். ஓகேங்களா? ப்ளஸ் 300 1800 இன்கம் வரும். ப்ளஸ் இதில் பார்த்திங்கன்னா 4 க்ளோனிங் ஐடியை நம்மளுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த 4 க்ளோனிங் ஐடியை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறப்போ திருப்பியும் நம்மளுக்கு அந்த 4 க்ளோனிங் ஐடி இந்த லைனில் நின்று திருப்பியும் 300 செகண்ட் லெவல் 3rd லெவல் அது அப்படியே ரீச் ஆகிட்ருக்கும். அந்த 4 க்ளோனிங் ஐடிக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். நம்ம ஒரு ஐடி 2 ஐடி போட்டாலே இந்த இதில் வந்து லெவல் ஈஸியாக ரீச் பண்ணலாம். நீங்கள் டெய்லியும் இதில் ரீச் கவுண்ட்டு பார்த்துட்டே இருக்கலாம், எத்தனை பேர் இருக்காங்க வராங்கன்னு. அதே மாதிரி உங்களால் முடிஞ்சால் செகண்ட் லெவல் உங்களுக்கு முடிஞ்ச இந்த 600 ப்ராஃபிட் வந்துச்சுன்னா 300 எடுத்துகிட்டு 300 நீங்கள் இன்னொருத்தர் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா கேட்டால் கூட அவங்கக்கிட்ட போட்டுட்டு 2வது லெவல் அவங்களுக்கு இன்கம் வந்தவொடனே கூட அந்த நீங்கள் 300 கலெக்ட் பண்ணிக்கிங்க. அப்படி போட்டிங்கன்னா டீம் ஸ்ட்ரென்த்தும் கடகடன்னு போகும். உங்களுக்கும் இந்த இதில் அடுத்த லெவல் போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா நியூ ஜாயினிங் வர தான் அந்த லெவல் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? 3rd லெவல் முடிஞ்சு 4th 5th லெவல் வர்றதுக்கு மினிமம் 3 மாதம் 4 மாதம் கிட்ட வந்துடும். ஆனால் இதில் பொறுமையாக இருந்தீங்கன்னா, உண்மையாகவே பொறுமையாக இருக்கிறவருக்கும் இந்த வியூ ட்ரஸ்ட் இந்த வின்னர்ஸ் கிளப்பும் நல்லா ஒர்க் ஆகிடுச்சுன்னா ஒரு 6 மாதம் இருக்கானாலே எல்லாருக்குமே ஒரு நல்ல வருமானம் கண்டிப்பாக, நல்ல ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அமௌண்ட்டு கூட கிடைக்கும். சில பேருக்கு லோன் கடன் அது இதுன்னு இருக்கும். இதெல்லாம் நீங்கள் அடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் ஒரு என்ன சொல்கிறது, நீங்களே எதிர்பார்க்காத அமௌண்ட்டு சில விஷயத்துலேருந்து வர்ற மாதிரி இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கடன் பிரச்சனைகள் தீர்த்துக்கலாம். மீதி ஏதாவது ஒரு செலவுகளை இருந்தால் கூட இதில் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது கூட யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 5வது லெவலில் ஒரு 6வது லெவலெலாம் முடிக்கிறப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 லட்ச ரூபாய்கிட்ட உங்கள் கையில் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு வந்து ஒரு 4-5 மாதம் நம்ம போகிறப்போ நம்ம கைக்கு அந்த மாதிரி அமௌண்ட்டு வர ஆரம்பிக்கும்.
ஓகேங்களா. 5வது லெவல் முடித்தாலே உங்களுக்கு 7 லட்ச ரூபாய்கிட்ட வந்துடும். 6வது லெவல் வர்றப்போ உங்களுக்கு அதோட நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பொறுமையாக நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலே போதும், சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கொண்டு வரலாம். ஓகேங்களா. இதுதான் என்னுடைய ஸ்டேட்டஸ், இப்போதைக்கு கரண்ட் ஸ்டேட்டஸு. டேஷ்போர்டே காட்டுறேன். டேஷ்போர்டில் பார்த்திங்கன்னா நான் 5 ஹெல்ப் பண்ணியிருக்கேன், 5 பேரும் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. எனக்கு 7 பேர் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, 7மே நானும் ரிசீவ் பண்ணிட்டேன். பெண்டிங்கில் 11 இருக்குது. ஓகேங்களா. பெண்டிங்கில் 11 என்னென்ன இருக்குது? செகண்ட் லெவலில் 4 பேமெண்ட்டு, எனக்கு 600 ருபீஸ் 4th பேமெண்ட் இருக்குது. மீதி 3 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளோனிங் ஐடி ஒன்று வந்துச்சு இல்லையா, அதோடைய அமௌண்ட் வர வேண்டியது இருக்குது. ஓகேங்களா. மீதி அந்த 7 பேமெண்ட்டு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து 372 பேர் இருக்காங்க. அது வந்து 1500 ரூபாய் எனக்கு ஸ்பான்சர் இன்கமாக, எத்தனை ரெஃபரல் கொடுக்குறோமோ அத்தனை ரெஃபரலுக்கு 3rd லெவல்லேருந்து 1 by 1 நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அதனால தான் நீங்கள் யாராவது தெரிஞ்சவங்ககிட்ட சொன்னால் கூட நீங்கள் 2வது லெவல் 300 ரூபா உங்கள் ப்ராஃபிட் வரப்போ கொடுத்தீங்கன்னா இந்த 1500 ரூபா உங்களுக்கு இன்கம் கிடைக்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்க சான்சஸ் இருக்குது. புரியுதுங்களா. அப்புறம் தான் நம்ம 6 ஐடி எனக்கு பேமெண்ட் வந்துச்சுன்னா அடுத்த லெவலுக்கு நான் 7500 ரூபா கொடுத்து அப்கிரேட் பண்ணிவிடுவேன் 4th லெவலுக்கு. ஏன்னா 3rd லெவல் முடிச்சு 4th லெவல் வருவேன். ஏன்னா 4th லெவலில் பார்த்தீங்கன்னா எனக்கு பேமெண்ட் வர்றதுக்கு எப்படியும் 2 வாரம் 1 மாதம் கிட்ட கூட ஆகலாம். அது கொஞ்ச நாள் நீங்கள் வெயிட் பண்ணி பொறுமையாக பண்ணணும். அதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து க்ளோனிங் ஐடி எனக்கு 3rd லெவல் வந்து கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா க்ளோனிங் ஐடிலேருந்து ஒரு 1500 ரூபா கிடச்சிரும், நம்ம போட்ட ஐடியிலேருந்து ஒரு 1500 ரூபா கிடைக்கும், ஸ்பான்சர் இன்கம் ஒரு 1500 ரூபா கிடைக்கும், 4500 ரூபா அதிலே கிடச்சிரும். ப்ளஸ் என்னென்னா செகண்ட் லெவலில் ஒரு 600 ரூபா கிடைக்கும், அது ஒரு 1500 ரூபா. இதுலேயே நம்மளுக்கு ஒரு 7000 8000 ரூபா நம்மளுக்கு வருமானம் வந்துடும். ஓகேங்களா. அப்புறம் 4th லெவலில் ரீச் ஆகிறப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நம்மளுக்கு வருமானம் வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா. நீங்கள் இதில் பொறுமையாக இருக்கணும். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்லது. சில பேர் என்னென்னா உங்களுக்கு யாருக்காவது பேமெண்ட் பண்ணோன்னா நீங்கள் உடனே நீங்கள் பண்ணால் மட்டும்தான் சீனியாரிட்டியில் வருவீங்க. நீங்கள் பண்ணாமே கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த சீனியாரிட்டியை மிஸ் பண்ணிட்டு இன்னொருத்தங்க பேமெண்ட் பண்ணி அப்ரூவ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்தவங்களாம் பண்ணாங்கன்னா நீங்கள் பின்னாடி தான் போய்ட்டுருப்பீங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக உங்களுக்கு எதனா பேமெண்ட்டு வருதா, யாருக்கா அனுப்பணுமா, அதை அனுப்பிச்சிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லி அப்ரூவ் பண்ண சொல்லிவிடுங்க. யாராவது உங்கள்கிட்ட அப்ரூவ் பண்ண சொன்னால் தயவுசெய்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் அப்ரூவ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அப்ரூவ் பண்ணால் தான் அவங்களுக்கும் சீனியாரிட்டி வரும், உங்களுக்கும் சீனியாரிட்டி வரும். நிறைய பேர் எனக்கே கால் பண்ணி, குமார்ன்ற ஒருத்தர் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் ஐடி எனக்கு நான் ஈவினிங் ஒரு 7 o'clock 6 o'clock நான் போட்டேன். அவர் அப்ரூவ் பண்ணவே இல்லைங்க. அடுத்த நாள் காலைல 10 மணிக்கு அப்ரூவ் பண்ணுறாரு. சீரியஸாகவே இந்த மாதிரி ஆள் இருக்காங்க. இல்லைனா எனக்கு இந்த நேரத்துக்கு எனக்கு இந்த 16 ஐடின்றது சீக்கிரமாக முடிஞ்சிட்ருக்கும் 3rd லெவல். அவர் ஒருத்தரால் எனக்கு உண்மையாகவே பெண்டிங் வந்துச்சு. கேட்டால் அவர் என்ன நான் 10 ஐடி போட்டுட்ருக்கேன் சார் அப்படின்றார். இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க. உங்கள் வேலையை நீங்கள் பார்த்தாலும் மற்றவங்களுக்கு அப்ரூவ் பண்ணுறது உங்களுக்கு என்ன ஆகிட போகுது. இந்த மாதிரி இருக்காதீங்க. ப்ளஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இதில் வந்துட்டிங்கன்னா தயவு செய்து உங்களுக்கு வர்றதை அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் நீங்கள் சீனியாரிட்டிக்குள்ளே வருவீங்க. கடகடன்னு போகும், டேஸ் உங்களுக்கு கம்மியாகும் சீக்கிரமாக வர்றது. இல்லைனா பின்னாடி இந்த லைன் ரீச் கவுண்ட்டில் நீங்கள் பின்னாடி வந்தீங்கன்னா இன்னும் டிலே ஆகும். ஓகேங்களா. ஏன்னா 3வது லெவலில் யாரெல்லாம் முடிக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே 4 ஐடி க்ரியேட் ஆகும். அந்த 4 ஐடியா ஃபஸ்ட்லேருந்து வர்றப்போ உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக கடகடன்னு சீக்கிரமாக வரும் சீனியாரிட்டி வைஸ். புரியுதுங்களா. ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ டீம்.